வெல்கம் டு லாவண்யாஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மணக்க முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முருங்கைக்காய் சாம்பார் செய்கிறதுக்கு முதல்ல சுத்தமாக கழுவுன 1.5 டம்ளர் அளவு பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு 4 பச்சை மிளகாய், அது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு அரை சொம்பு அளவு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டு பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், பருப்பு இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு மிளகாயும் பருப்பையும் நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இந்த அளவுக்கு மசிச்சு விட்டதுக்கப்புறம் அது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போது ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து அதை பொரிய விட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையை அதில் சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் அளவு மிளகு, ஒரு துண்டு பெருங்காயத்தையும் அதில் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க 7 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை அதில் போட்டுடலாம். முருங்கைக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முருங்கைக்காய் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு அரை சொம்பு அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை காய்கறியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி குழம்பு நல்லா கொதிக்க விட்டு முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் மல்லித்தழை தூவி இறக்கணுன்னா சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.